ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிம்ஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ட்ரெயின் டாக் வித் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரீஸில் நம்ம வந்து ரயில்வே ரிலேட்டடாக நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெயின் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, வீராவல் சோம்நாத் வந்தே பாரத். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த கமெண்ட் செக்ஷனை வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் அந்த வீடியோக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ ரயில் ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாங்க, ஓகேவா. HVMS அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் த லோகோ ஃபெயிலியர். இஃப் வாட் ஹேப்பன் வி கேன் சே லோகோ ஃபெயிலியர். என்ன ஆச்சுன்னா லோகோ ஃபெயிலியர் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது, பிரேக் ஒர்க் ஆகாமல் போச்சா என்ன எதுன்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரோ, ஆக்சுவலாக வந்து லோக்கோ வந்து ஷண்ட் பண்ணுவாங்க. எம்டி லோகோமோட்டிவ், ஐ மீன் த லைட் லோகோமோட்டிவ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷண்ட் பண்ணிடுவாங்க. ஷண்ட் பண்ணுறது ஒரு லோகோ பைலட் இருப்பாங்க, ஷண்டிங் லோகோ பைலட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனில் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க அந்த ட்ரெயினை ஹால் பண்ணுற லோகோ பைலட்ஸ் அண்ட் ஏஎல்பி. ஸோ அவங்க வரும்போது லோகோ வந்து தரவாக செக் பண்ணுவாங்க, தரவாக செக் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ என்ன ரீசன்ஸுக்காக லோகோ ஃபெயிலியர் ஆகுதுன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ப்ரோ. ஸோ சில ரீசன்ஸ் எப்படி சொல்லணும்னா, மேலே இருக்க ஓஹெச்சி அந்த பேண்டோகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ லோ ஹார்ஸ் பவராக இருக்குது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, அந்த லோகோமோட்டிவ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓவர் யூஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் லோகோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே போவோம், இங்கேருந்து அங்கே போவோம், அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டு, ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்காக லோகோ ஃபெயிலியர் ஆகும். அண்டு புல் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு ஆர்பிஎம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிறது. ஸோ இது மாதிரி ரீசன்ஸ் அண்ட் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுவே இன்ஜின் மாதிரி தானே, இப்போ நம்ம பைக் எப்படி இருக்கோ பைக்கோட இன்ஜின் மாதிரி தான் அதுவும். ஸோ நம்ம பைக் ஓடும் போது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் அந்த மாதிரி போகும்போது பவர் ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பவர் ட்ராப்பெல்லாம் ஆச்சுன்னா ஸோ அதை வந்து லோகோ ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்டு நிறைய கால் செக்ஷன் இந்த மாதிரி லோகோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ லோகோ ஃபெயிலியர் இந்த மாதிரி ரீசன்ஸால் ஆகும். பட் ஸ்டில் இருந்தாலும் லோகோ பைலட் வந்து இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அது வந்து ஒரு பிரேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், ட்ரெயின் போகும், ஜஸ்ட் ஒரு ஹால்ட் மாதிரி ஒன்று பிரேக் டெஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே பிரேக்கிங் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு ஸ்டைல் இருக்குது. சில லோகோ பைலட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. சில லோகோ பைலட் வந்து ஜஸ்ட் அழுத்துவாங்க, ஒர்க் ஆகுது, பிரேக்கிங் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்தாமல் அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோகோ பைலட் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ஸ் இருக்குது, ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் சொல்லலாம் லோகோமோட்டிவ். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்குது. அண்டு சில கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா என்னென்னா, நவீன்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நவீன்குமார் தான் நினைக்கிறேன் அவர் பேர், பட் 2 வாட்டி போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ட்ரெயின் நம்பர் வச்சு எப்படி சூப்பர் ஃபாஸ்ட்டாக மெயிலாக எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே, ட்ரெயின் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிரஸ்ஸு அண்டு மெயில் கேட்டகரியில் வரும். 2ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. ஸோ 1ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே மெயில் எக்ஸ்பிரஸ்ஸு, 2ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் வரும். 0ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெயினாக இருக்கும், சம்மர் ஸ்பெஷலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அண்டு வந்தே பாரத் ஆர் ராஜ்தானி விச் ஹேஸ் ஹை ப்ரையாரிட்டின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டிருக்காங்க, இந்தியன் 78166ன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுக்குமே நல்ல ஒரு ப்ரையாரிட்டி தான் இருக்கும் ப்ரோ, ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் அதுவும் பார்க்கும்போது அந்த செக்ஷனில் வந்து விபியோட ராஜ்தானி ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்தந்த செக்ஷனை பொறுத்து தான் ஸோ அதை பற்றி எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா வந்தே பாரத் வந்து ஆக்சலரேஷன் அது செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ராஜ்தானி வந்து லோகோமோட்டிவ் தானே, ஸோ அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தே பாரத் கொடுப்பாங்க. ஏன்னா வந்தே பாரத் என்ன தான் லேட் ஆனாலும் அது பிக்கப் பண்ணிப்பான். செம்மையாக வேர்த்து கொட்டுது, ஃபேனெலாம் ஆஃப் பண்ணிட்டேன், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுற மாதிரி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ரூம் வந்து கடன் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து வெளியில் கிரிக்கெட் விளையாட பேசணும், இன்றைக்கி வந்து வெளியில் பேச முடியாது, நல்லா இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரூம் உள்ள பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம வந்துடலாம். புதுசாக வந்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, வீராவல் சோம்நாத் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இதை பற்றி பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ இந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 26ங்க. 26ல் வந்து
இனாகுரல் ஸ்பெஷல் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இனாகுரல் ஸ்பெஷல் ட்ரெயின் நம்பர் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 26 இனாகுரல் ஸ்பெஷல் வந்து ரன் ஆகி போயிட்டுருக்கு. 09502 அப்படின்ற ஒரு ட்ரெயின் நம்பரோட ரன் ஆகுது. ஸோ இன்றைக்கி இனாகுரல்னால வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நாளையிலேருந்து டெடிக்கேட்டட் ட்ரெயின் நம்பர் கொடுத்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் நம்பரை பற்றி பார்த்துடலாம். ப்ளஸ் நம்ம ரயில் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட நார்த் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதில் ஜேர்னி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். அண்டு இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது, சோம்நாத்னால் உங்களுக்கு தெரியும், சோம்நாத் மந்திர் சொல்லுவாங்க. சோம்நாத்தில் வந்து டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் நல்லா யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம், என்னெல்லாம் இருக்குது, பெரிய வந்தே பாரதா, மினி வந்தே பாரதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போது ட்ரெயின் நம்பரோட ஸ்டார்ட் பண்ணலாம். 26901 சபர்மதி வீராவல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். சோம்நாத் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணப்படல. இப்போ அது க்ளோஸில் தான் இருக்குது. ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து சோம்நாத் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து சோம்நாத் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் நம்பர் 26901 சபர்மதி வீராவல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இதோட டைமிங் பார்த்துடலாம், டிடி டைம் டேபிள் பார்த்துடலாம். சபர்மதியிலேருந்து காலையில் 5:25 கிளம்புதுங்க. 5:25 கிளம்பி நான் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பாருங்கள் ஸ்க்ரீனில். சபர்மதியிலேருந்து 5:25 கிளம்பி கோதியார், விரம்கம் ஜங்ஷன், சுரேந்தர் நகர் ஜங்ஷன், வாங்கேர் ஜங்ஷன், ராஜ்கோட்டுக்கு அப்புறம் வந்து ஜுங்காத் அண்ட் வீராவல் போய் ரீச் ஆகுது. மதியம் 12:25 போய் ரீச் ஆகுது. ஸோ 12:25 போனதுக்கப்புறம் அந்த வந்தே பாரத்தை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்காக அங்கே வச்சுருப்பாங்க. க்ளீனிங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அரௌண்டு எத்தனை மணிக்கு கிளம்புனாக்கா, அங்கே அந்த சைட்லேருந்து கிளம்புற ட்ரெயின் நம்பர் சொல்கிறேன், 26902 வீராவல் சபர்மதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ அங்கே வந்து 12:25 போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து வச்சு அதை க்ளீனெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக தான் நடக்கும். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் அங்கே தான் அந்த க்ளீனிங்கெல்லாம் பண்ணி திரும்பி அப்படியே ரிட்டன் இங்கே அமுச்சு வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா வீராவல்லேருந்து மதியம் 2:40 கிளம்புதுங்க. ஸோ 2:40 கிளம்பி அதே தான் ஜுங்காத் ஜங்ஷன், ராஜ்கோட்லேருந்து ஆக்சுவலாக ராஜ்கோட்லேருந்து நிறைய பேர் போர்டாக சான்ஸ் இருக்குது, பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் ஜங்ஷன் அது ராஜ்கோட்டு. அண்டு வான்கேனர் ஜங்ஷன், அப்புறம் சுரேந்தர் நகர் ஜங்ஷன், அப்புறம் விராம்கம் அண்டு கோதியார் அண்ட் சபர்மதி நைட்டு 9:35 வந்து ரீச் ஆகுதுங்க. ஸோ இதான் டைம் டேபிள். ஸோ வீராவல் சபர்மதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட டீட்டெயில்ஸு. ஸோ நம்மளோட ரயில் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நார்த் ரயில் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இதில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் இனாகுரல் ரன்னு. ஸோ அவங்க ஜேர்னி பண்ண என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபுட்டெல்லாம் சொல்லி நாங்கள் இங்கே போடுறேன், பாருங்கள். அண்டு சூப்பருங்க. ஸோ நம்ம சவுத்தில் வந்து பண்ணுவாங்க, இனாகுரல் பண்ணுவாங்க. பட் ஆனால் காஃபி மக்கு, டீ மக்கு அதெல்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. ஸோ சதர்ன் ரயில்வே ஏதாவது இனாகுரேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கனாக்கா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இனாகுரல் ரன் அப்போது. ஸோ ரயில் ஃபேன்ஸு இல்லைனா வ்ளாகர்ஸ் வந்து ஞாபகமாக வச்சுப்பாங்க. ஆஃபீஸில் எடுத்துன்னு போய் சீன் காட்டலாம். ஓகேவா? ஸோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கடைசியில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதான் இதோட டைம் டேபிள். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன், பாருங்கள். இது வந்து 8 கார் வந்தே பாரத்துங்க. ஸோ 8 கோச் இருக்கிற வந்தே பாரத், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் இருக்குது, மற்ற எல்லாமே சிசி கோச்சு அண்டு ஒயிட் வந்தே பாரத். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸு. புதுசாக இனாக்ரேட் பண்ணியிருக்க வீராவல் சபர்மதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட ஒரு ஓவர் வியூன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன், பாருங்கள் இனாகுரல் அப்போது எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் ஏன் வந்தேன் அப்படின்னா, நிறைய நியூஸில் நான் பார்க்குறேன் வந்தே பாரத்தை வந்து புதுசாக விட போகிறாங்க ராமேஸ்வரமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தால் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் பெரிய ஸ்ட்ரெச்சுனால எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரில. எக்மூராக தான் இருக்கும். ஏன்னா தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணாக்கா ஒரு 6 மணி அது மாதிரி வச்சா கூட தாம்பரத்துக்கு போய் ரீச் ஆகணும், நிறைய பேர் வந்து போய் ரீச் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்மூர் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ எக்மூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நாகர்கோவில் வந்தே பாரத் போகுது. நாகர்கோவில் வந்தே பாரத் போனதுக்கப்புறம் இது விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இப்படியா இருந்தாலும் அடிச்சு பிடிச்சின்னு கார்ட் லைன் வழியாக போய் ராமேஸ்வரம் மதியம் ஒரு 1 மணி இல்லைனா 12 மணி ரீச் ஆனால்
செம்மையாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்டு ஏன்னா நல்ல டைம் இது. ஸோ காலைல ஏறுறாங்க, நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க இல்லையா ராமேஸ்வரமில். ஸோ காலைல ஏறுறாங்க இங்கே எக்மூர்லேருந்து, மதியம் போய் அங்கே ரீச் ஆகிட்டானாக்கா ஹோட்டல் செக்இன் பண்ணிடலாம். ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது ஓவர் நைட் ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்துடலாம். ஸோ சூப்பரான ஒரு ட்ரெயினாக இருக்கும் ராமேஸ்வரம்க்கு விட்டாங்கன்னா. இப்போ வந்து பாபநாசம் புதுசாக பிரிட்ஜெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்கும். வந்தே பாரத் பாம்பன் பிரிட்ஜ் மேலே பார்க்குறதுக்கு ஆல்கோ போயிட்டு இருந்துச்சு. அப்படி இப்போ இஎம்டி கூடிய சீக்கிரத்தில் VAP7 அப்புறம் வந்தே பாரத் செம்மையாக இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு இப்படி வந்துட்டோம் நம்ம. ஏன்னா நான் வந்து இதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன். ஸோ ராமேஸ்வரம் வந்தே பாரத்தெல்லாம் என்ன இது விடுவாங்களா, வரப்போதா என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இனாகுரல் புது ட்ரெயின் இருந்துச்சு, வீராவல் சபர்மதி. ஸோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது நார்த்தில் என்ன ட்ரெயின்ஸை இனாகுரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சவுத் நாட்டுக்கு தெரியுது, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, சோம்நாத் இந்த ஒரு மந்திர் இருக்குது. சோம்நாத் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டெம்பிள் இருக்குங்க. ஸோ அங்கே நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ஆக்குபென்சி நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா டெம்பிள் இருக்கிறதுனால, சோம்நாத் டெம்பிள் இருக்கிறதுனால ஆக்குபென்சி நல்லா இருந்துச்சுன்னா 8 காரில் வந்து மினி வந்தே பாரத் வந்து ஒரு பெரிய வந்தே பாரத்தாக மாற்றிடுவாங்க, 16 கார் இருக்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ராமேஸ்வரம் வந்தே பாரத் விட்டாங்கன்னா எப்படி இருக்கும். நீங்கள் வந்து இமேஜினரி டைம் டேபிள் போட்டு வைங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு இங்கேருந்து கிளம்பிச்சுன்னா எங்கெங்கெல்லாம் நின்னா கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் இங்கே நின்னாலாம் இருக்கும், இந்த டைமில் இங்கே நின்னாலாம் இருக்கும். ஸோ எடுத்தாங்கனாக்கா டைரெக்டாக விழுப்புரமா, இல்லை விழுப்புரம்க்கு அப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப்பிங் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன ஸ்டாப்பிங் இருந்தாலும் மதியம் ஆன் டைம் ஒரு 12:25 12:30 மணிக்கு போய் ரீச் ஆகிடுச்சுன்னா ராமேஸ்வரம் செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் விட்டுறாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு, அது ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் விட்டாங்கன்னா நம்ம போகலாம். இனாகுரல் ரன்னில் ஏதாவது காஃபி மக் வந்தே பாரத் போட்டு கொடுத்தானாக்கா மஜாவாக இருக்கும். ஸோ யாராவது பார்க்குறீங்கன்னா அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் இதுமாரி இனிஷியேட்டிவ் பண்ணி கொடுங்க. ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, சூப்பரு. அந்த ஒரு வைபே செம்மையாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் வருவாங்க. ஸோ ரயில் ஃபேன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாசஸ் எல்லாம் கூப்பிட்டு போவீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் ஞாபகமாக ஒரு வந்தே பாரத் காஃபி மக் கொடுத்தாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் எப்படி இருக்கும் விட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்திருக்கு. ஸோ நிறைய டாபிக்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பேசலாம் இன்னொரு வீடியோவில், ஓகேவா. ஸோ இன்றைக்கான வீடியோ இந்த வீராவல் சபர்மதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். நடுவில் நான் பேசும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பேன், என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பருங்க. ஸோ ஒரு நியூ எரான்னு சொல்லலாம். வந்தே பாரத் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் டக்குன்னு போய் ரீச் ஆக முடியுது. அண்ட் மேக்ஸிமம் டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்குது வந்தே பாரத்தில், அது ஒரு சூப்பரான விஷயம். பட் ப்ரைஸ் அது இருக்க தான் செய்வோங்க. ஸோ ப்ரைஸ் அது இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்தே பாரத் மட்டும்தான் போகுமான்னு சொல்லி பார்க்க முடியாது. நிறைய ஓவர் நைட் ட்ரெயின்ஸ் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. பட் ஸ்டில் மக்கள் வந்து ஒரு வாட்டி வந்தே பாரத் அது வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதுதான் போவாங்க. ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்க மாட்டேங்குது நான் ஃபீல் பண்ண வரைக்கும். பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் வந்தே பாரத் விட்டாங்கனாக்கா அதுவும் ஃபுல்லாக தான் போகும். ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபுல்லாக போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நம்ம சவுத்தில் நம்ம சென்னை எக்மூரில் போகிற வந்தே பாரத் எல்லாமே வந்து ஃபுல் ஜாம் பேக்கில் போகும். நாகர்கோவில், திருநெல்வேலி வந்தே பாரத் அண்டு எல்லாமே ஃபுல்லாக நல்ல ஒரு ஆக்குபென்சி இருக்கிற ஒரு செக்ஷன் நம்மளுது. ஸோ ராமேஸ்வரம் விட்டாலும் நிறைய இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆக்குபென்சி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தே பாரத் சொல்லவே தேவையில்ல, அதுவும் ஜாம் பேக் ஃபுல்லு. ஸோ மைசூர் வந்தே பாரத் அதுவும் ஃபுல்லு. ஸோ நம்ம வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் வந்து வந்தே பாரத்தோட வீடியோஸ்லாம் இருக்கும். ப்ளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ போய் பாருங்கள், பார்க்கலாம், ஓகேவா. இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். வீராவல் சோம்நாத் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போகலாம். நம்ம சோம்நாத் போகணுமா, அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து யோசிப்போம். பட் டைம் கிடச்சா போகலாம், ஓகேவா. இன்னொரு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொன்கன் ரயில்வேஸ் பற்றி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு கண்டென்ட். அது நான் அடுத்து பேசுகிறேன், அடுத்த வீடியோவில் பேசலாம். கொன்கன் ரயில்வேஸ் பற்றி பேசலாம் அடுத்த வீடியோவில். கொன்கன் ரயில்வேஸ் பற்றி ஒரு ஹிண்ட்டு வேணாம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன நியூஸாக இருக்கும். கொன்கன் ரயில்வேஸ் பற்றி ஒரு ஷாக்கிங் நியூஸு அப்படின்னா என்னவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா. பாய்.